சத்திய மெய்ஞானி ஞானகுரு ஐயா பிருந்தாவனரை அடி போற்றி இந்த சிவராத்திரிக்கு வந்திருக்க உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. 2022 கொரோனா டைமில் நாங்கள் மலேசியாவிலேருந்து வருவதற்கு பட்ட அனுபவங்கள் அது சொல்ல முடியாது. கொழும்பில் ஒரு நாள் இரவு முழுவதும் எதுவுமே இல்லாமல் கிடந்து தூங்காமல் இருந்து எங்களுக்கு அன்றைக்கு சிவராத்திரி ஆரம்பித்து விட்டது. அப்போ மறுநாள் கும்பகோணம் அங்கேருந்து கும்பகோணம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர் பிரயாணம் செஞ்சோம். பேர் வந்ததில்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குருவை பார்க்கணுன்னா வீடியோவில் சொல்லியிருக்காரு ஐயா, நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் வரணுன்றதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். அதே நேரத்தில் நாங்கள் திரும்பி போவோமா என்பது தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட அரசாங்கத்திலேருந்து அனுமதி கிடைக்கல திரும்பி வர்றதுக்கு. அதே நேரத்தில் ஒரு உண்மையை உணர்ந்து பாருங்கள், கொஞ்சம் இங்கே ஏதாவது சிக்கல் நடந்திருந்தால் அந்த கொரோனா டெஸ்ட்டாக எங்களோட நிலைமை என்ன ஆகிருக்கும். 14 நாட்கள் நாங்கள் ஹோட்டலில் இருந்திருக்கணும். எப்படி கஷ்டப்பட்டிருப்போம், செலவு பண்ணியிருப்போம் நினச்சி பாருங்கள். இதையெல்லாம் யார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கிளம்பும் போதே முடிவு பண்ணி தான் வந்தேன். என் கூட வந்த அன்பர்கள் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு குருக்கிட்ட விட்டுட்டு தான் வந்தோம். அதே மாதிரி திரும்பி போகும்போது எந்த வித தடைகளும் இல்லாமல் போனோம். திருவண்ணாமலை விசிறி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் என்று யார் ஒருவர் சொல்கின்றார்களோ, இந்த பிச்சைக்காரனின் பெயரை யார் ஒருவர் சொல்கின்றார்களோ, அவர்களுக்கு என் அப்பன் அருணாச்சலேஸ்வரன் அவனுடைய இக்கட்டை உடனே தீர்ப்பாருன்னது யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமி சொன்னது சத்தியமான வாக்கு. இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு பல அன்பர்கள் அத்தாச்சு. அதன் பின்பு 2016 யார் ஒருவர் உண்மையாக, நான் உண்மையாக கூட வச்சுக்கலங்கய்யா, கடவுள் மறுப்பாளராக இருக்கட்டும், என்னை பற்றி தெரியாதவர்களாக இருக்கட்டும், இறை நம்பிக்கையே இல்லை, சித்தர்களை பற்றி தெரியாது, எவன் வேணாலும் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆத்மா, ஜீவாத்மா, யார் ஒருவர் ஞானி பிருந்தாவனர் என்று எம்முடைய நாமத்தை கூப்பிடுகின்றார்களோ, சொல்லுகின்றார்களோ, அவர்களின் பிரச்சனை தீரும்னு 2016 நான் சொன்னேன். இது இன்னைக்கு சத்தியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான எத்தனையோ நபர்கள் எவ்வளோ பேர் ஃபீட்பேக் பேசுனாங்க, வீடியோலாம் வச்சுருக்கோம். காசு கொடுத்து சொல்லுங்கய்யா. ஏன்னா எங்களோட சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இந்த இவ்வளோ பேரில் எனக்கு உண்மையாக ஒரு 10 பேரோட பேர் மட்டும்தான் தெரியும். பட் இவங்களாம் 2016 என்னோடய ஃபாலோவர்ஸ். 5 வருஷம் 6 வருஷமாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, உள்ளார உட்காருவாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிடும், அவங்களும் போயிடுவாங்க, நானும் போயிடுவேன். எனக்கு அவங்களுக்கும் பர்சனல் அப்பாயின்மெண்ட்டோ கமிட்மெண்ட்டோ, நான் பரிகாரம் பண்ணுறேன், நான் ஹோமம் பண்ணி தரேன், உங்கள் பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வழியாக வாங்க, நான் பரிகாரம் பண்ணி தரேன், எனக்கு அங்கே டொனேஷன் புக்கு இருக்குது, நான் அன்னதானம் பண்ண போகிறேன். எந்த இதுவும் இன்ன வரைக்கும் அப்பலுக்கு இல்லாமல் வாழ்கின்ற ஒரே நபர் நான். இன்னைக்கும் மீண்டும் வாக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாளிலே ஞானி பிருந்தாவன ஞானபீடத்தில் இருந்து யாராவது டொனேஷன் உங்கள்கிட்ட கேட்டாலோ, ஐயா தொண்டுக்குன்னு உங்கள்கிட்ட பணம் கேட்டார்னு யாரோ வந்தாலோ, அந்த இடத்திலிருந்து பீடத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் பொய்யானவர். அவருக்கும் எனக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 நாட்டில் ஆன்மீக சத்சங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் யார்கிட்டையும் கையேந்தலை. இது வரைக்கும் குருங்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு குரு சீடனின் கையிட்டு அப்படி ஏந்திட்டானோ, அவன் குருவா இருக்கிற தகுதியை இழந்து விட்டான். குருவே சீடனுக்கு அளிக்க வேண்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாத்தையும். ஆனா சில விஷயங்கள் செய்திருக்கேன். என்னுடைய நெருங்கிய அன்பர்களுக்கு சீடரான சில பேரை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு வாழ்க்கையில் அருள் வேணும், பொருளும் வேணும். பொருள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நல்ல அருளை அனுபவிக்கக்கூடிய சூழலை கூட உங்களால் உருவாக்கிக்க முடியாது. அவ்வளோ பிரச்சனை. பொருள் வேணும். அப்போ அந்த பொருளை சம்பாதிக்க நேர்மையான முறையிலே நாம் செல்லும் பொழுது நாம் செய்த பாவத்தின் விளைவாக சில சங்கடங்கள் நம்மளுக்கு வருகிறது, தடைகள் வருகின்றது. அதற்கு பேர் நான் கர்மம்னு சொல்கிறேன்.
அது ஊழ்வினை கர்மமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண பாவமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கர்மம் உங்களை பிடிச்சி நிற்குது. அப்போ நம்ம மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க, தர்மம் செய்தால் கர்மம் போயிடும், தொலையும் அப்படின்னு. அப்போ எதுடா தர்மம்னு கேட்டேன். யார் ஒருவர் ஒரு ஆத்மாவிற்கு சாப்பாடு போடுறதில்ல, அடுத்த 3 மணி நேரத்தில் பசிக்கும். யார் ஒருவர் அவனுடைய ஞானத்திற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சிறிதேனும் உதவி செய்கிறார்களோ, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தர்மம்னு சொன்னேன். அந்த தர்மத்தை ஊக்குவிப்பதற்காக சில அன்பர்கள்ட்ட சில விஷயம் சொல்லி, அப்பா அப்படி செய்ப்பா, அப்பா இப்படி செய்ப்பா. அந்த வடலூரில் வந்து பொருள் உதவி கொடுத்தேன். ஞானி பிருந்தாவன ஞானபீடத்திலேருந்து கொடுத்தோம். முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பிலையும் கொடுத்துருக்கேன். என்னுடைய அன்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய சில அன்பர்கள் ரொம்ப என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணி, ஐயா நாங்களும் கலந்துக்கிறோம். நான் அப்போ தான் சொன்னேன், அப்பா நான் பேர் சொல்ல மாட்டேன், பரவாயில்லையா, நீ இது ஒன்று கொடுத்துவிட்டு உடனே வந்து ஐயா எங்கள் பேரை மேடையில் சொல்ல மாட்டேன், அப்படி தயவு செஞ்சு ஓடி போயிடு. இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் தர்மம், அதுதான் தொண்டு. என் பேரை நான் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகவோ என் பீடத்தை ப்ரமோட் பண்ணதே தேவையே இல்லை. அப்படியாப்பட்ட விஷயமே செய்ய வேணாம்னு இளங்கோட்டை அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி இந்த ஓப்பன் மேடையிலே சொல்கிறேன், கொடுத்தியா கொடுத்தீங்க, நான் வச்சிக்க மாட்டேன்னு தெரியும்ல, நான் கொடுத்துருவேன்னு தெரியும்ல, நம்பிக்கை இருந்தால் செய், இல்லைன்னா செய்யாது. அது உங்கள் தலையெழுத்து, உங்கள் விதி. அப்படி பல அன்பர்களோட இக்கட்டான தருணத்திலேயே நல்ல குரு சொல்லுவாங்க சித்தர்கள் பாட்டில், நல்ல நாடென்றும் காடென்றும் சொல்லார்கள். சும்மா அவங்கள அங்கே போ இங்கே போ அதை போய் கும்பிடு இப்படி, அவெல்லாம் குரு கிடையாது. உனக்கு இதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை தீரணுமா, சரி ஓகே சிம்பிளாக இதை மட்டும் பண்ணு, நடக்கும். இப்படி சொல்லி சில அன்பர்களோட வாழ்க்கையில் விளக்கி ஏற்றிருக்கேன். ஆனால் யாரிடமும் இந்த நொடி வரை என் கை இப்படி ஏந்தவில்லை, என் குருவையும் என் இறைவனையும் தவிர்த்து. இன்னும் என்னுடைய எவ்வளோ நாள் இந்த தேகத்தில் எனக்கு இறைவன் இந்த ஜீவனை நிறுத்தி வைப்பான்னு தெரில. ஒன்று சொரூப முக்தி அடைவோம், இல்லை ஜீவசம்மதி, ஏதோ நடந்து தான் ஆகணும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எத்தனை நாள், ஏன்னா பாருங்கள், உண்மையை அடைஞ்சவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க. வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி நினச்சிருந்தாருன்னா 51 வருஷம், ஏன் இன்னும் தாண்டி 100 வருஷம்லாம் இப்போ வரைக்கும் இருக்கலாம். ஜோதி தத்துவம் உடம்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இறுதி நபி தூதர் நினச்சா நீட்டியிருக்கலாம், 65 வயசு முடிச்சுக்கிட்டார். இயேசுநாதர் அவர் முடிச்சுக்க விரும்பலை, இவனோலையே முடிச்சு அனுப்பி விட்டானுங்க. 30 வயசுக்கு ஞானத்தை அடைஞ்சு பேச ஆரம்பித்தார். 33 வருஷம்தான், 3 வருஷம்தான் போதும்பா நீ நல்லது சொன்னதுன்னு இவனெல்லாம் சிலுவையில் அடைஞ்சு அனுப்பி விட்டானுங்க நம்ம ஆளுங்களே. புத்தபிரான் சில குறிப்புகளை கொடுத்துட்டு புத்தர் போயிட்டார். ஆனந்தா அவரோட சீடர் தான் புத்த மதத்தை பௌத்தத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தார். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்லாம் தெரியாது. இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ யான் அறியேன் பராபரமே நாங்கள் மகான்கள், எனக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிற இந்த தேகத்திலே ஞானி பிருந்தாவனர் வாழ்கின்ற வரைக்கும் நல்லதை பேசுவேன், சத்தியத்தை பேசுவேன், சாகா கல்வியை பேசுவேன். எக்காலத்திலும் உங்களிடம் இருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு நபராக சத்தியமாக இருக்க மாட்டேன். என் பேரை சொல்லி யாராச்சும் கேட்டாங்க தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, கண்டிப்பாக அது நான் கிடையாது, எழுதி வச்சிங்க. ஏன்னா எனக்கு அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் என் குருநாதர் போகரப்பா, சர்வலோக சித்தர்கள், வள்ளல் பிரான் போன்ற பெரிய உத்தம மகான்கள் சூக்ஷமத்தில் அவங்களும் அருள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் எனக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. என்னை படைத்த இறைவன் சுத்தமாக என்னை அருள் புரிஞ்சிருக்காரு. நான் அவங்கள நோக்கி கையேந்துறேன். நான் எப்படி கையேந்தினையும் இந்த நிலைக்கு வந்தனோ அப்படி கையேந்த உங்களுக்கும் கற்றுத்தரேன். இறைவனிடம் கையேந்துங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். எவ்வளவோ பேசிட்டோம், எவ்வளவோ கேட்டுட்டீங்க. சத்சங்கம் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம், இன்க்ளூடிங் நம்ம இப்போ யூடியூப்பில் கூட நம்ம பேசுகிறோம், கேட்குறீங்க. இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சத்தியமான உண்மைகள். அந்த உண்மைகளை நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு தகுதியை வளர்த்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சக்தி பிரயோகம் பண்ணலாம். எந்த அளவுக்கு பண்ணலான்னா, இப்போ இறைவனோட சக்தி வந்து பெரியது, பெரிய டிரான்ஸ்ஃபாரம் மாதிரி. அந்த டிரான்ஸ்ஃபாரம்லேருந்து வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு 240 தான் கொடுக்கணும். இந்த 10,000 வாட்டேஜ் வந்து நம்ம நேரடியாக வீட்டுக்கு கொடுத்தோன்னா வீடு வெடிச்சிடும். இப்போது உங்களுக்கு சில மிராக்கல்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்குள்ளே நம்ம பண்ணுவோம். மிராக்கல்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்வோம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே இந்த குழந்தைகள் உங்களுடைய உடலை கருதி என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் பண்ணுறேன்.
இந்த குருகுல கல்வியில் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரியே செய்யுங்க அப்படின்னு உடனே நிற்காதீங்க. அதுக்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 நிகழ்ச்சியில் போட்டு துவன்னு துவைச்சி டெய்லி வீட்டில் கீழே தான் உட்காரணும், கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும், டிவி பார்க்கணுன்னா கீழே உட்காந்து சம்பளம் போட்டு தான் உட்காரணும்னு நான் 3 நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக ட்ரெயின் பண்ணி தான் செஞ்சேன். எடுப்பில் செய்யலை, ஏன்னா தேகம் தாங்காது. இதுவே ஒரு போன நிகழ்ச்சிக்கு, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நிகழ்ச்சிக்கு முந்தின நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் என்ன பண்ணோம், அப்பையும் குண்டலினி ரைஸ் பண்ணோம். நான் ரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கீழே கோத்தகிரியிலேருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரே வாட்ஸ்அப்பில் மெசேஜ், ஐயா பின்னால் ரத்தமாக போகுதுங்க ஐயா, என்ன செய்யறதுல சில நண்பர்கள் உடம்புல அந்த சூடு தாங்கலை. அப்புறம் கொஞ்சம் ஹீல் பண்ணி ஒரு மெத்தட் சொல்லி குறைச்சி இதெல்லாம் பண்ணோம். பட் இந்த தடவை நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இந்த தடவை கோத்தகிரியில் என்ன பண்ணேன்னா, போனதும் எல்லாத்தையும் ஏற்றி விட்டாச்சு. ரிட்டன் இறங்கும் போதே ஃபீஸ் எல்லாம் போட்டிங்கி எல்லாத்தையும் திருப்பி இறக்கி விட்டேன். சரி எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போய் ஃபோன் அடிப்பாங்க, ஐயா இப்படி ஆயிடுச்சிங்கய்யா அப்படியே. சுவிட்சு நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம வேணா ஆன் பண்ணிக்கலாம் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு அடிப்படை வந்து தேக தகுதி தான் அடிப்படை. இந்த தேகத்தில் தகுதியை வளர்த்துக்குங்க. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள், சிவம்னாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவம்ங்கிறது நமசிவாயாக உணரப்படுகின்றது. சிவம் என்பது பஞ்சபூதங்களாக உணரப்படுகின்றது. அதிலும் சிவத்தோட ஒரிஜினாலிட்டியை பற்றி நான் சொல்லணும்னா, நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவுமே சிவம் இருக்கின்றது. நமக்குள்ளார நம என்கின்ற இந்த உடம்பு, இந்த உடம்புல ஓடுற மனசு, இந்த உடம்புல பிணிகிற மனசு, அதற்குள்ளார இந்த உடம்புக்குள்ளாரையும் மனசுக்குள்ளாரையும் உள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் தான் சிவம். இப்போ இந்த நைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் ரீதியாகவும் ஒரு பெரிய மிராக்கல் நடக்கும் இந்த தமிழ்நாட்டில். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தை மாதம் மாசி மாதம், இந்த மாசி மாதம் இப்போ இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி, நாளைக்கு வந்து அமாவாசை வந்து, அமாவாசைக்கு அப்புறம் பாருங்கள் இவ்வளோ பனி இருக்காது. இப்போ நம்ம வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு ஒரு பனி இருக்குது. அமாவாசைக்கு அப்புறம் பனியே இருக்காது. அப்படியே நார்மலாக அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் வெப்ப காலம் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது இயற்கை வந்து இந்த தட்பவெட்ப சூழ்நிலை இந்த பூமியில் தமிழ்நாட்டில், அதுவும் இப்போ நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் இது வந்து குறிப்பாக வந்து நடக்குது. இப்போ இந்த இடத்துல ஹெவியான பனி இமீடியட்டாக இன்னும் ஒரு 2 நாளாக குறைய போகுது. அப்போ இந்த ஹெவியான பனியில் என்ன நடக்கும்? இயற்கையாகவே நம்ம பாடி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பனி இருக்கு, வெளியில் பயங்கரமான ஒரு சூடான ஒரு சீதோஷ்ண நிலை இருந்தால் இந்த உடம்பு என்ன பண்ணும், குளிர்ச்சியை வெளியிடும், வேர்க்கும். ஏன்னா இந்த உடம்பு தாங்கணும். வெளியில் நம்மளுக்கு குளிர் இருந்தால் இந்த உடம்பு வெப்பத்தை அதிகப்படுத்தும். இது வந்து உடம்போட மெக்கானிசம். ஏன்னா வெப்பத்தை அதிகப்படுத்தினா தான் நீங்கள் தாங்கிக்க முடியும், இந்த உடம்பு வந்து வாழ முடியும். அப்போ இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு எப்படி இருக்கான், உங்கள் உடம்புல இப்பொழுதைக்கு வெப்ப ஆற்றல் நார்மலான கிளைமேட்டோட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் இந்த பனி காலத்தில். இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு ஆற்றலை நாம் அதிகப்படுத்தலாம். எப்படி அதிகப்படுத்தலாம்? முதல்ல சமநிலைப்படுத்தணும், அப்புறம் அதிகப்படுத்தணும். சமநிலைப்படுத்துவோம். எல்லாரும் தியானத்திற்கு தயாராகும். இப்போ இதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், ஃபுல்லாக தியானம், அப்புறம் ஒரு செக்ஷன் கேள்வி பதில், அப்புறம் உங்களோட நியாயமான பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக விபூதி பஸ்பம். அது கண்டிப்பாக இந்த தடவை கொடுக்குறேன். மகாசிவராத்திரியில் கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் சில பேருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் விபூதி பஸ்பம் கொடுக்குறேன்னு, அதனால் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். ஒரு பிரார்த்தனையை நீங்கள் இந்த கோரிக்கையை சிவபெருமானை நினச்சி சக்ஸஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிரார்த்தனையை எண்டில் ஒரு பெரிய ஒரு தியானம் கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து உங்களோட குண்டலினி சக்தியை ரைஸ் பண்ணிடுவோம். வெறும் ஓம் நம சிவாய தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் தான். நான் புதுசாக இந்த மந்திரமுமே சொல்லலை. ஓம் க்ரீம் க்ளாம் க்ளீம் எல்லாம் இது ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்ச அதே பஞ்சாச்சாரம் தான். இங்கிருந்து ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு திணி நடக்கும். அது இன்னைக்கு நைட்டு சூப்பராக நடக்கும். 3 கலர், ஒன்று மேஜராக ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க,
வெள்ளை பார்த்துருப்பீங்க, கோல்டு கலர் பார்த்துருப்பீங்க. இது உள்ளதான் அதிகபட்சமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சிவபெருமானுக்கு திருநீலகண்டர்னு ஒரு பேர் உண்டு. கண்டத்துல நீல நிறம் இருக்கும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? திருநீலகண்ட பதிகம்னு ஒரு பதிகமே இருக்கு. நான் கூட பாடி வச்சிருக்கேன், அப்புறமா ரிலீஸ் பண்ணுவோம். இப்ப நீல கலரு, வெள்ளை கலரு, கோல்டு கலர், இதெல்லாம் எதை குறிக்கின்றது? இப்போ ஈசன் நம்ம உடம்புல தான் இருக்காரு. நம்ம உடம்புல நமசிவாய பிரயோகம் பண்ணும்போது அவர் என்னவா வெளிப்படுகின்றார்? இப்ப ஆரம்ப நிலையில கலரா வெளிப்படுறாரு. இப்போ கண்ணை மூடுறோம், கண்ணை மூடினதும் நம்மளுக்கு தெரிகிறது இருட்டு. யாரு கண்ணை முன்னாலும் கண்ணை முன்ன என்ன தெரியுது? இருட்டா இருக்கு. இருட்டுக்கு அப்புறம் அதை கவனிச்சுட்டே ஒரு மந்திரம் பிரயோகம் பண்றோம். உங்க உடம்புல இருந்து ஒரு ஆற்றல் மேலிருந்து இந்த இடத்துல வந்து முட்டுது. அந்த ஆற்றல் இங்க வந்து முட்டுனா உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அந்த காட்சி தான் நீங்க பாத்தீங்க. இது பேசிக். இது வந்து பேசிக் ஆன்மீகத்தோட ஸ்டேஜ். இப்போ நம்ம டெய்லி போய் உட்காந்துட்டு வீட்டுல ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படி சொன்ன அந்த கலர் வருமா? தெரியாது. வரலாம், வராமலும் போகலாம். ஏன் அப்படின்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, இங்கிருந்து சக்தியை பிரயோகம் பண்ணா உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த கலர் ஏதோ ஒரு உணர்வு, ஒரு அலை, ஏதோ ஒரு விஷயத்தை இங்க உணர்றீங்கன்னா, அந்த மையம் அமைதியா இருந்துச்சு, அந்த மையம் இருட்டா இருந்துச்சு, அந்த மையத்தை நாம் இயக்குகின்றோம், இந்த ஆக்கினையை இயக்குகின்றோம். பாம்பாட்டி சித்தர் சொல்லுவார், இந்த ஆக்கினையை நாங்கள் ஆட்டி விடுவோம் பாரு, இந்த உலகத்தை நாங்கள் இல்லாமல் செய்வோம். எதை வச்சு நாங்கள் இல்லாமல் செய்வோம்? 7 கடலை குடித்து ஏப்பம் விட்டுருவோம். இந்திரனார் உலகத்தை இங்கேயே நாங்கள் காட்டுவோம். ஒரு தூணை, பெரும் தூணை சிறு துரும்பாக மாற்றி விடுவோம். ஒரு சிறு துரும்பை நாங்கள் தூணாக மாற்றி விடுவோம். ஈசனுக்கு நிகராக நாங்கள் இங்கே வாழ்கின்றோம். எப்படி பாம்பாட்டி சித்தர் எப்படி சொல்றாரு? ஈசனுக்கு நிகராக நாங்கள் இங்கே வாழ்கின்றோம். எங்க குலம் சித்தர் குலத்துல நாங்க வாழ்றோம். இவ்வளவு பெரிய இந்த உலகத்தை எங்கள் ஆக்கினைக்குள்ளார வச்சு ஆட்டிடுவோம். கண்ணை மூடி உட்கார்ந்தோம், இந்த ஆக்கினைக்கு கொண்டு வந்து இந்த உலகத்துல பூகம்பம் உண்டாக்குவோம், இந்த உலகத்தையே இல்லாம கொண்டு எல்லா ஜீவராசியும் அழிச்சு விடுவோம். ஒரே ஒரு சித்தன் நினைச்சா. இதுக்கு 100 பேர் உட்கார்ந்து யாகம் பண்ணி இல்ல, ஒரே ஒரு சித்தர் நினைச்சாருன்னா, அவரோட ஆக்கினையில் அப்படி உட்கார்ந்தாருன்னா, இந்த உலகம் இல்லாம போயினா வெடிச்சிருந்த பூமி பண்ணு. அவ்வளோ சக்தி ஒரு சித்தனுக்கு உண்டு. யார் அந்த சித்தர்? சாதாரணமான ஒரு மனிதர். அதனால புரிஞ்சு, வானத்திலேருந்து குதிச்சு குதிச்சுலாம் வரல சித்தர்கள்லாம். ஒரு சாதாரண ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையாக பிறந்து வாழ்ந்தவர்கள். நாம் எப்படி பிறந்தோமோ அப்படியேதான் சித்தர்கள் பிறந்தார்கள். அவர்களை அவதார புருஷர்கள் என்று எண்ணாதீர்கள். அவங்க அப்படியேதான். ஆனா சில மனிதர்கள் பிறக்கிறாங்க, அவங்க தேவனா இருந்து மனிதனா பிறக்கிறாங்க. ஏன்னா சில உபதேசங்கள் செய்வதற்காக. அவங்க தேவர்கள், அவங்க மனிதர்கள் இல்லை, ஆனா மனித ரூபம் கொண்டு வருவார்கள். மற்றபடி நாம சொல்ற சித்தர்கள் முத்தர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதனாக பிறந்து இந்த நிலையை அடைந்தார்கள். நம்மளாலேயும் முடியும். முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப நீங்க பண்ண ஓம் நம சிவாய. சிவராத்திரி, அதனால இப்போ ஓம் நம சிவாய சொன்னோம். இதே லைட்டு அறிவோம் நமோ நாராயணாலையும் காட்டலாம். மந்திரம் சொன்னதுனால இந்த இடத்துல லைட் எரிஞ்சா, லைட் வந்துச்சா, இல்ல இங்க உணர்வு வந்துச்சா, இல்ல நீங்க இங்க உட்கார்ந்ததுனால உங்களுக்கு உணர்வு வந்துச்சா? கேட்கல. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவம். என்னோட குருநாதர் ஒருத்தர் சென்னை. இப்போ சென்னைக்கு போறதுக்கு மட்டும் காசு இருக்கு. சத்தியமா வாழ்க்கையில நடந்தது. இந்த இடத்துல உட்காந்து சொல்றேன்.
அவர் ஒரு டாக்டர், அவர் அட்ரஸ் தெரியும், அவ்வளோதான். அவர்கிட்ட பேசினதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பஸ்ஸில் போகிறது கூட காசு கிடையாது, ட்ரெயினில் போகிற அளவுக்கு காசு. என்ன ட்ரெயின் ஃபேர் வந்து அப்போ குறவு. நான் சொல்கிற காலம் 2003-4 நினைக்கிறேன், அப்போ இருக்கும். ட்ரெயினில் ஏறி போயாச்சு. குருவை பார்க்க கையை வீசிட்டு எப்படி போகிறது, தப்பாச்சேன்னு சொல்லிட்டு 10 ரூபா இருந்துச்சு, அதுக்கும் மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டேன். காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். அவர் 10 மணிக்கு வந்தார். சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, காலையும் சாப்பிடல. பசிலாம் தெரியாது நம்மளுக்கு. உண்மை என்னன்னா, அந்த பசிங்கிறதெல்லாம் எப்பொழுதுமே ஐயோ பசிக்குது இறைவா, வாழ்க்கையில கேட்டதே இல்லை என் வாயினால. பசிலாம் வந்ததில்லை. நான் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வெயிட் பண்ணும்போது அவர் ரிலாக்ஸா வந்துட்டு, யார் நீங்க, என்ன பார்த்துட்டு கால் தட்டு உண்ணாதா. அவர் எப்படி இருக்காரு, பயங்கரமான ஜடா, முடி, தாடி, மீசை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு, பக்காவாக டக்கின் பண்ணிட்டு, கட் ஷூ போட்டு வந்த நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயா ரொம்ப பிடிக்குங்கய்யா அவங்கள அப்படின்னு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுகிறோம். அப்போ வந்து எனக்கு பெரிய தேடுதல் என்னன்னா, சித்தர்கள் முதல்ல 8-2 8-2 கற்பித்தவன் அரை குரு அப்படின்னு அகத்தியர் சொல்லு. இந்த 8-2னா என்ன, 8-2 என்ன, 8-2 அண்டபிண்டம் இதெல்லாம் பரிபாசைகள். இந்த 8-2 சொல்லிட்டு அவன் அரை குருங்கிற. இந்த 8-2 இதான் இதான் என்னோட மண்டக்குள்ளார வந்து பூந்து வெடிச்சிடும் போல. எவனுக்குமே இதுக்கு பதில் தெரியல. ஆனா அவருக்கு தெரியும், அந்த குருவுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் வந்து பதஞ்சலி மாமுனிவரோட சீடர், பதஞ்சலியோட அம்சம். அவர் எங்க குலம் இல்ல, பதஞ்சலியோட அம்சம். நமஸ்காரம் பண்ணிட்டு, குருநாதா நீங்க சொல்லுங்க. சரிப்பா, நான் ஒரு குறிப்பிட்ட நாள் நீ வா, நான் சொல்றேன்ட்டார். அவர் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருந்தார் சென்னையில். யாருக்குமே தெரியாது, விளம்பரம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் பட்டியே வருவார், ஒரு சேர்ல உட்காருவார், ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் மட்டும். அவர் பேச ஆரம்பிப்பாரு. பதஞ்சலி யோக சூத்திரம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். புக்கை பார்த்து ஸ்லோகத்தை புக்கை மூடி வச்சுட்டு அவர் பட்டியே பேச ஆரம்பிப்பார். 10 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்துருவாரு கண்ணை மூடிக்கிட்டு. அங்கே வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட், நீங்கள் படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், நின்றுக்கலாம், எதுவெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் பயங்கர உங்களை மாதிரி ஷார்ப்புனா சார். பதஞ்சலி யோகம், பதஞ்சலி மாமுனியரோட யோக சூத்திரம் ஸ்லோகத்தை சொன்னதை எனக்கான ஸ்லோகம் 8-2. சே, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? இதுக்கு தான் 4 வருஷம் நாய் போடாத அழைச்ச சதுரகிரியிலேருந்து கொல்லிமலையிலேருந்து எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. எவனும் லாய்க்கு இல்லை, எவனும் உண்மையை சொல்ல மாட்டான். தெரியலங்கிறத சாமியார் வேஷம் போட்டவன் வந்து தெளிவா எப்படி தெரியுமா பேசுவான், உங்களுக்கு தகுதி இல்லைங்க. அவனுக்கு தெரியலன்னு சொல்லிக்க மாட்டான், உங்களுக்கு தகுதி இல்லைங்க. சரியான கோபம் வரும். ஏன்டா, எனக்கு இதை ஏன் இறைவன் அந்த அறிவை உண்டாக்கணும்? எனக்கு தகுதி இருக்கிறதுனால தான் அந்த அறிவு உண்டானுச்சு. உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லு, இல்ல உனக்கு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னாச்சும் சொல்லு. ஆனா எனக்கு தகுதி இல்லைங்கிறவோடு சொல்லாது. இல்லப்பா, உனக்கு எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, நீ என் குலம் இல்லை, நீ என் கோத்திரம் இல்லைன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அப்ப போய் முன்னாடி போய் அப்படியே அவர் உட்காந்து, நான் முதல் நாள் போறேன், நான் புதுசு, பக்கத்துல எல்லாம் பாக்குறேன், எல்லாரும் அப்படி படுத்துக்கிட்டு, என்னடா இது யோகா கிளாஸ்ன்னாங்க, ஒன்னும் ஆசனாசும் ஒன்னும் சொல்லி தரல, வித்தியாசமா இருக்கு. இவரு பேச ஆரம்பிச்சாரு, அது 8-2. ஆடாடா, இன்பமா அப்படி போய் முன்னாடி போய் உட்காந்து. இதுல வேற பாருங்க, இத்தனைக்கும் ஈவினிங்கு ஒரு 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் ஒரு 6:30 மணிக்கு நடக்குது. நல்ல ரிலாக்ஸ்டா தான் இருந்தேன். அவருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டேன். உங்களை மாதிரி அழகா இவர் சொல்வதை அப்படியே இந்த காதுல அப்படியே வாங்கி அப்படியே இருதயத்துல இருத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பேசிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். வாழ்க்கையில இதுக்காக தான்டா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு. திடீர்னு ஒரு அண்ணன் தம்பின்னாரு. கண்ணை முழிச்சு பார்த்தேன். டீ பிரேக் பண்ணாரு.